சுவையான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். குக்கரை வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். நெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை வகை இதெல்லாம் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. ஒரு பெரிய தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இந்த எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 10 நிமிஷமாக வதக்கி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. தக்காளியும் கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள் சேர்த்துக்குவோம். நான் உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிளை இந்த எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குவோம். வெஜிடபிளில் வதக்கி எடுத்தாச்சு. இதில் பிரியாணி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு லெமன் பாதி அரிஞ்சு அதில் சேர்த்துக்குவோம். பாதி லெமன் சேர்த்தா போதும். தயிர் கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ரைஸு சேர்த்துக்குவோம். ரைஸு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இது மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இந்த ரைஸ் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும், அப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும். இது கடை ரைஸ். அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 1/2 கப்பு அரிசி எடுத்ததுனால 1 கப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். காய்கறி எல்லாம் சேர்த்தோம்ல, அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குவோம். கடைசி 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டுக்குவோம். ஃபைனல் டச்சாக கருவேப்பிலை தூவிக்குவோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வெந்து சூப்பராக வந்திருக்கு, அடி பிடிக்காமல். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.